அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழடங்கே தமிழடங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அவரைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களும் திருவிளக்கினை ஏற்றி நிகழ்வினை துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய விழாவிற்கு விழா தலைவராக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எம்முடைய பவானிசாகர் வட்டார கல்வி அலுவலர் பி செல்வன் அவர்களை வருக வருக என எமது பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். அடுத்ததாக பவானிசாகர் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் திரு மூர்த்தி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்களது அழைப்புக்கிணங்க சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள திருமதி வேலதா எம்ஏ அவர்கள் முதல்வர் மாவட்ட வருவாய் அலுவலர் அரசு அலுவலர் பயிற்சி நிலையம் பவானிசாகர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்த விழாவிற்கு சற்று தாமதமாக வருகை புரியுள்ள எம்முடைய பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ பன்னாரி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான திரு பி எல் சுந்தரம் திரு எஸ் ஈஸ்வரன் ஆகியோரையும் வருக வருக என வரவேற்கிறோம். எமது பள்ளியின் அடித்தளமாய் விளங்கிக் கொண்டிருக்கும் திருப்பூர் ஸ்ரீ சக்தி பில்டர்ஸ் திரு ஆறுமுகம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக திருப்பூர் மோகேஷ் பில்டர் திரு பாபு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திரு சின்னசாமி நாயுடு ராஜா குவாரி குறும்பபாளையம் பகுதியைச் சேர்ந்த அவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்களது பனையம்பள்ளியின் முன்னாள் தலைவர் திரு ஏ வேலுச்சாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எமது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு நாகராஜ் அவர்களையும் எமது பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் திரு நா பழனிசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் தற்போது வருகை புரிந்துள்ள மல்லியம்பட்டி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களையும் சொலவனூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி சாந்தி மேரி அவர்களையும் புஜங்கனூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி அன்னக்குடி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் பனையம்பள்ளி அரசு மேல்நிலைப் பணியில் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர் திரு ஜெயசுராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்களுடைய பவானிசாகர் வட்டார வளமைய பயிற்றுநர்களாக இருக்கக்கூடிய திரு கா வெங்கடாசலம் அவர்களையும் திருமதி ஆ சண்முக வடிவு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்களுடைய பவானிசாகர் வட்டார வளமையத்தின் கணக்காளராக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய மாரியம்மாள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஸ்பெஷல் எஜுகேட்டர்களாக பணிபுரியக்கூடிய திரு ராஜா திருமதி எம்ஏ ஜானகி ஆகியோர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். பனையம்பள்ளி பள்ளியினுடைய முன்னாள் எஸ்எம்சி உறுப்பினர்களாக உள்ள ஆர் லதாமணி அவர்களையும் வசந்தாமணி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி கலைச்செல்வி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். பனையம்பள்ளி பள்ளியினுடைய கிராம நிர்வாக அலுவலர் திரு ஆ லோகேஷ் அவர்கள், சிறுமுகை அரிமா சங்க செயலாளர் திரு தனபால் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக சரவணா கிளினிக் மருத்துவர் டாக்டர் கே சரவணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இப்பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த திரு ராமதாஸ் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். என்னுடைய பயிற்சிக்கால நண்பர் திரு அரசு தாமஸ் அவர்கள் சற்று தாமதமாக வருகை புரியுள்ளார். அவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். பனையம்பட்டி ஊராட்சி மன்ற செயலாளர் மற்றும் முன்னாள் வார்டு உறுப்பினர்கள்
மற்றும் அனைத்து பள்ளி வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். இந்த வரவேற்புரையில் யாருடைய பெயரையாவது நான் விட்டுட்டேன்னு நினைச்சிட்டீங்கன்னா கூட தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. காலதாமதம் கருதி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெயர்களை உச்சரித்திருக்கிறேன். உச்சரிக்காதவர்கள் எங்களுடைய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பனையம்பள்ளி பவானிசாகர் ஒன்றியம் ஈரோடு மாவட்டம் ஆண்டு விழா இன்றைய இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் சிறப்பானதொரு தங்களுடைய ஊரின் ஒரு விழாவாக எண்ணி இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிற்கும் கல்விசார் அறிவுசார் பொதுமக்களுடைய துணையோடு துணை நின்று பற்பல பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லோர்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பிக்க மாணவ மணியனுடைய பெற்றோர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் உள்ள தலைமையாசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த ஆண்டு விழாவினுடைய எஸ்எம்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மண்ணின் தமிழ் தாயை வணங்கி என்னை இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்க வேண்டி விரும்பிய மீண்டும் இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த கல்வியாண்டினுடைய 2-3 மாதங்களான மாணவ செல்வங்கள் தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துவதற்கும், அதோடு மட்டுமல்லாமல் தனியாக ஒரு வீட்டில் தன்னுடைய குழந்தை ஆடிக்கொண்டிருந்தால் அது அவர்களுக்கு ஒரு பெருமையாக இருக்காது என்ற காரணத்தாலும் பொதுமக்கள் முன்னிலையில் தன்னுடைய குழந்தை கலை நிகழ்ச்சிகளில் மட்டுமல்ல, இந்த ஒரு வார காலமாக ஆண்டு விழாவிலே, விளையாட்டு விழாவிலே தனித்திறனை வளர்த்து தன்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு திறன் இருக்கிறதா என்ற வியக்கும் வண்ணத்தில் இப்பள்ளியினுடைய ஒவ்வொரு ஆண்டும் சீரும் சிறப்புமாக இன்னும் சிறிது மணித்துளிகளிலே மக்கள் பெரும் வெள்ளமாக திகழ்ந்திருப்பதை கடந்த ஆண்டுகளிலே நான் கண்டுகளித்துள்ளேன். ஆண்டு விழா என்பது ஒரு பள்ளியினுடைய ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நல்லதொரு விழாவாக அமைந்திருக்கிறது. இங்கே வருகின்ற பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய கலைத்திறனை காண ஆவலுடன் இருப்பதால் இந்த உரையை தொடர்ந்து முடித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பினை வழங்கிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றியுறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு தலைமை பொறுப்பேற்று வாழ்த்துறை வழங்கிய திரு செல்வன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது நம்முடைய ஆண்டு விழா நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்கக்கூடிய விதமாக கொண்டையம்பாளையம் பதிலிருந்து ஆசிரியர் வெள்ளிங்கிரி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இந்த இனிய விழாவில் கூடியிருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும்
பெரியவர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த விழாவில் தங்களது குழந்தைகளின் சிறப்பான கலை நிகழ்ச்சிகளையும் அவர்கள் பரிசு பெறும் நிகழ்வுகளையும் காண வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்களையும் மற்றும் கலை நிகழ்ச்சிக்கு மிகுந்த ஆர்வத்தோடு தயாராகி அழகான அரும்புகளாய் இங்கு அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாருமே உங்க குழந்தைங்களை பார்க்கறதுக்காக நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் பவானி சாகர் அரசு அலுவலர் பயிற்சி நிலையத்தினுடைய முதல்வரும் மாவட்ட வருவாய் அலுவலருமான திருமதி வே லதா அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக சொரவரூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சாந்தி மேரி அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவருக்கான நினைவு பரிசினை நமது பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்கள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து லதா அவர்களின் சிறப்புரை நமக்காக. அனைவரும் உங்களுடைய குழந்தைகளை மேடையில் காண ஆவலோடு அமர்ந்திருக்கிற இந்த நிலையில் நாங்கள் பேசுவது உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட தான் பேசியாகணும். ஏன்னால் உங்க குழந்தைகள் கேட்கிற மனநிலையில இன்னைக்கு இல்லை. அவங்க ரொம்ப ஒரு திருவிழாக்கான மனநிலையில் இருக்கிறார்கள். பட் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கறத அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. இப்ப குழந்தைங்க எல்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க. 10 வயது குழந்தைக்கு ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் என்ன மெச்சூரிட்டி இருந்ததோ அதை விட இன்றைய குழந்தைகள் மெச்சூரிட்டி அதிகமா இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டே இருக்க மாதிரி இருக்காங்க. ஆனால் நாம் என்ன பேசுகிறோம், நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத அவங்க நம்மளை விட ரொம்ப கீனா அப்சர்வ் பண்றாங்க. அதனால அவர்கள் கண்டிப்பாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்ற நம்பிக்கையோட பேசலாம். பெற்றவர்களாகிய நாம் இந்த குழந்தைகளை வளர்த்துறதுல சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம தான் இன்னைக்கு கால சூழ்நிலையில கேட்டுட்டு இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப சரியான பாதையில தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா குழந்தை எப்பயுமே குழந்தையா தானே இருக்கும். குழந்தையா வளர விட்டோம்னா தான் அது அழகான ஒரு ஜெனரேஷன் அடுத்த தலைமுறையை கொடுக்கும். நாம அதை சரியாக வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அதை என்னென்னவோ வச்சு இந்த வேஷம் எல்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி வேஷம் எல்லாம் போட்டு அழகா இருக்கிற ஒரு பூவை வேற மாதிரி செயற்கைத்தனமாக மாற்றி கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை நாம் தான் நம்மளை நாமளே கேட்டுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னு வச்சோம்னா டீச்சர்ஸ் என்ன கம்ப்ளைண்ட், குழந்தை வீட்டுல சொல்ற பேச்சு எதுவுமே கேட்கறது இல்லை. நாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், நாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அதனால ஸ்கூல்ல கொஞ்சம் சொல்லி வைங்க அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றோம். குழந்தைகளுக்கு எதையுமே கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்க என்ன செய்யறீங்களோ அதை பார்த்து அவங்க கத்துக்குவாங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான லாஜிக். அவர்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ நாம் அப்படி இருக்கணும், நாம மாறிக்கணும். அவங்களை இன்னைக்கு செல்போன் பார்க்காதீங்க அப்படின்னு நாம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த செல்போனை ஓவரா நாம ஃபர்ஸ்ட் பயன்படுத்த கூடாது. நம்ம கையில எப்ப பார்த்தாலும் அந்த செல்போனை வச்சு, செல்போன் இன்னைக்கு அத்தியாவசிய தேவையாயிருச்சு கம்யூனிகேஷனுக்காக. ஆனால் அதை வைத்து அதுல நெகட்டிவான விஷயங்களும் இருக்கும்ல. எல்லா விஷயத்திலயும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஒரு காயின்ல 2 பக்கம் இருக்க மாதிரி நல்ல விஷயமும் இருக்கும் கெட்ட விஷயமும் இருக்கும். அந்த மாதிரி நாம எப்பவுமே அந்த செல்போன் வச்சு பார்த்துட்டே இருந்துட்டு என் குழந்தை செல்போனை விட்டு கொடுக்கவே மாட்டேங்குது. இப்ப அந்த பக்கம் ஒரு கூட்டமா குழந்தைங்க செல்போன் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. சின்ன பசங்க ஒரு கூட்டம் செல்போன் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு குழந்தைங்க சாப்பிடலன்னா என்ன பண்றோம்? அன்னைக்கு வெளியே கூட்டிட்டு வேடிக்கை காட்டி சாப்பாடு ஊட்டணும். இன்னைக்கு வீட்டுக்குள்ள செல்போன்ல பாட்டை போட்டு கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். அந்த குழந்தை என்ன பண்ணும்? குழந்தை அப்படி வளரும் போதே அப்படித்தானே நாம வளர்த்துறோம். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் ஐயோ என் குழந்தை இப்படி பண்ணுதே, ஐயோ என் குழந்தை இப்படி பண்ணுதே அப்படின்னா அது குழந்தை செஞ்ச தப்பா? நம்மளுடைய தவறு. சோ குழந்தைக்கு என்னெல்லாம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கத்துக்குங்க. குழந்தை எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அப்படி மாறிடுங்க. நான் மாறிட்டேனா குழந்தை ரொம்ப அதிகமா டிவி பாக்குது அப்படின்னு சொன்னாலும் நான் கேட்பேன், நீங்க எல்லாம் என்ன டிவி பாக்குறீங்க? ஏன்னா வீட்டுல ஏதோ ஒரு பாட்டியோ ஒரு அம்மாவோ நாடகம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை அதை கேட்டு 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 அந்த டிவி போட்டா அந்த நாடகம் அந்த ஆடு அதுக்கு அப்படியே பழக்கப்பட்டிருக்கும். அப்ப அது குழந்தையினுடைய தவறாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படிங்கிற மாதிரி பெற்றோர் வளர்ப்பினிலே. இதுல ஆண்களும் சேர்ந்துக்குங்க. 2 பேரும் சேர்ந்து எப்படி நீங்க வளர்த்துறீங்களோ அப்படிதான் உங்க குழந்தைங்களுடைய எதிர்காலம் கண்டிப்பாக அமையும். நான் எப்பவுமே குழந்தைங்க கிட்ட ஒரு கதை சொல்லுவேன். கதை கேட்கலாமா?
கதை கேட்கலாமா? நான் ஒரு கதை சொல்றேன், கேக்குறீங்களா? புரியுமா? நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு எல்லாம்? உங்க டீச்சர் பேசினா புரியுது தானே? நான் பெரிய டீச்சர், பெரிய பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். நான் ஒரு கதை சொல்றேன், சரியா? ஒரு சின்ன பையன் இந்த ஸ்கூல்ல 5th வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன் வச்சுக்கலாம். ஒரு 10 வயசு இருக்குமா? 5ஆம் வகுப்பு படிக்கிற பையனா அவன் வந்து ஓட்டப்பந்தயத்துல ஒரு நல்ல வீரனாக இருக்கிறான். எங்க ஓட்டப்பந்தயம், இந்த மாதிரி பள்ளிகள்ல எங்க ஓட்டப்பந்தயம் நடந்தாலும் அவன் எல்லா இடத்துலயும் முதல் பரிசு. எங்க எந்த போட்டியில கலந்துக்கிட்டாலும் முதல் பரிசு. அந்த பள்ளிக்கே பெருமை. அவனை பார்த்தா அந்த பள்ளிக்கே பெருமை, சொல்ல போனா அந்த ஊருக்கே பெருமை. கிராமத்துலன்னா தெரியும் இல்லையா எல்லாரையும்? ஏன்னா இப்ப இங்க நான் வந்த உடனே எல்லாரும் அவங்களை எப்படி அறிமுகப்படுத்திக்கிட்டாங்கன்னா, இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்கள். ஒருத்தரையும் வேற வேற பெயர் சொல்லி இங்க அழைத்தார்கள். ஆனால் எல்லாரும் என்ன என்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டாங்கன்னா, இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்கள். அப்ப இது எவ்வளவு ஒரு பெரிய சர்க்கிள். இந்த மாதிரி இந்த கிராமத்துக்குள்ள எல்லாருக்கும் தெரிந்த அந்த சிறுவன் சிறப்பான ஓட்டப்பந்தய வீரனாக இருக்கிறான். அந்த ஊருக்கு பெருமை, அவங்க அப்பா அம்மாவுக்கு பெருமை. எந்த போட்டியில அவன் ஜெயிச்சு முடிச்சானாலும் அவன் அப்படியே அந்த ஊரே தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. அவன் எல்லா போட்டிகள்லயுமே பாக்குறான், எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க. அவனுடைய ஆசிரியர், வகுப்பு ஆசிரியர் அப்படியே அமைதியா உட்காந்து அவனை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கார். ஆனா அவர் முகத்துல ஒரு சிரிப்பு இல்ல, அவர்கிட்ட ஒரு கைத்தட்டல் இல்ல. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆதங்கமா இருக்கு. என்னடா இது, நம்ம இவ்வளவு ஜெயிச்சுட்டு வந்துட்டோம், நம்ம ஆசிரியர் வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கறான். ஏன் சார் நீங்க மட்டும் என்னை பாராட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த ஆசிரியர் சொல்றாரு, தம்பி உனக்கு தனியா ஒரு போட்டி வச்சிருக்கிறேன், அந்த போட்டியில நீ ஜெயிச்சிரு. நீ ஜெயிச்சிட்டீன்னா நான் உன்னை பாராட்டுறேன். அவ்வளவுதானே, நான் எவ்வளவு போட்டியில கலந்துக்கிட்டேன், சரி ஏற்பாடு பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு எல்லாம்? அப்புறமா நான் உங்களை கேட்பேன், சரியா? சொல்லுங்க சார், நான் அந்த போட்டியில கலந்துக்கிறேன் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்றான். அதுவும் ஓட்டப்பந்தயம் தான். இத்தனாம் தேதியில இந்த மைதானத்துல அந்த ஓட்டப்பந்தயம் நடக்க போகுது அப்படின்னு நாளெல்லாம் குறிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பள்ளி மைதானத்தில் அந்த ஓட்டப்பந்தயம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. எல்லாம் உங்களை மாதிரி பெற்றோர்கள் எல்லாம் கூடி நின்னுட்டாங்க. அந்த ஊர்க்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. எங்க ஊர் பையன் ஓடுறான், எப்பவும் போல இவன் தான் ஜெயி, அவனை பாராட்டுறதுக்காக எல்லாம் கூடிட்டாங்க. ஓட்டப்பந்தயம் ஸ்டார்ட் ஆகுது. அவன் கூட ஓடுறதுக்கு யாருமே இல்லை. அவன் மட்டும் நிக்கிறான். அவன் சுத்தி சுத்தி பார்த்துட்டு, என்ன சார் ஒருத்தருமே வரல அப்படிங்கிறான். இருப்பா வந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு வயதான முதியவரை கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த பையனுடைய ஒரு புறம், மறுபுறம் ஒரு மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளினா என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு மாற்றுத்திறனாளி, நடக்க இயலாத ஒரு மாற்றுத்திறனாளிய கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க. இந்த பையனுக்கு ஆச்சரியமா இருக்குது, இவங்க கூடவா நம்ம ஓட போறோம், சரி இன்னும் ஈஸி, நம்மளோட டாஸ்க்கு இன்னும் ஈஸி அப்படின்னு நினைக்கிறான். அங்க விசில் கொடுக்குறாங்க. விசில் கொடுத்தோம்னா அது ஓடி ஓடி பழக்கப்பட்ட கால் இல்லையா, வேகமா ஓடிட்டான். அந்த மைதானத்தை ஜஸ்ட் 50 செகண்ட்ஸ்குள்ள ஓடி எங்க ஸ்டார்ட் பண்ணானோ அங்க வந்து நின்னுட்டான். அவன் எப்பயுமே ஓடி முடிச்சு ஜெயிச்சு வருவான் இல்லையா? அவன் வந்து அந்த பாயிண்ட டச் பண்ணோம்னா அந்த ஊரே சேர்ந்து கத்துவாங்க, ஆர்ப்பரிப்பாங்க. எங்க ஊர் பையன் ஜெயிச்சிட்டான், அந்த பள்ளி மாணவர்கள்லாம் எங்க பள்ளி மாணவன் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிப்பாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு சத்தமே இல்லை, அப்படியே பின்ட்ரப் சைலண்ட். அவனுக்கு இங்க என்ன நடந்ததுன்னே புரியல. அவங்க ஆசிரியர் கிட்ட போய் கேக்குறான், சார் என்ன சார் நடந்துச்சு அப்படிங்கிறான். நீ அங்க பாரு, உன்னோட சக போட்டியாளர்களை பாருன்னு சொல்றாங்க. அந்த சக போட்டியாளர்கள் 2 பேருமே ஒரு முடியாதவங்க இல்லையா, வயசானவர், இன்னொருத்தர் மாற்றுத்திறனாளி. அப்பதான் 2 அடி 3 அடி நகர்ந்திருக்காங்க மெதுவா. உன்னோட போட்டியவே நான் சொல்லவே இல்லையா, அதுக்குள்ள நீ ஓடிட்டியே. நீங்க சொல்லவே இல்லை சார், சொல்லுங்க. நீ அவர்களுடன் சேர்ந்து ஓட வேண்டும். இவங்களோட சேர்ந்து நான் ஓடணுமா? ஆமா, நீ அவங்களோட சேர்ந்து ஓடணும். இந்த ஸ்லோ சைக்கிள் ரேஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல, வேகமா போகாம இருக்கிறதுலயே ஸ்லோவா ஓட்டி யார் கடைசியா வராங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. அந்த மாதிரி நீ அவங்க 2 பேர் கூட சேர்ந்து ஓடணும் அப்படின்னு சொன்னா, திரும்ப அந்த மாணவன் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே போறான். இந்த பக்கம் அந்த மாற்றுத்திறனாளி கை பிடிச்சுக்கிறான், அந்த பக்கம் அந்த முதியவரை கை பிடிச்சுக்கிறான். அவனுடைய கால் வேகமாக நகரத்துக்கு முயற்சி பண்ணுது. அவங்க எவ்வளவு மெதுவா தானே நகர்வாங்க, அப்படியே தன்னைத்தானே ஸ்லோ பண்ணிக்கிட்டு அவங்களை 2 பேரையும் கைப்பிடிச்சு மெதுவா கூட்டிட்டு வரான். அவன் ஜஸ்ட் 50 செகண்ட்ல கடந்த அந்த மைதானத்தை கடந்து வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாகிறது. நடந்து முடிச்சுட்டான். முடிச்சு திரும்ப அந்த வெற்றி கோடுன்னு சொல்ற இடத்த வந்து அவங்க 2 பேரோட சேர்த்து தொட்ட உடனே அப்படி ஒரு சத்தம் கேக்குது. எல்லாரும் சேர்ந்து கை தட்டுறாங்க. அவன் இதுவரைக்கும் கேட்டிராத சத்தம். அவன் எவ்வளவோ வந்து வெற்றி கூச்சல்லாம் கேட்டிருக்கான், இதுவரைக்கும் அவன் கேட்காத சத்தம் கேக்குது. அப்ப அந்த ஆசிரியர் சொல்றாரு, உனக்கு இந்த பள்ளியில் கொடுக்கப்பட்ட கல்வி நீ மட்டும் முன்னேறுவதற்கான கல்வி இல்லை.
உன்னை சார்ந்து வாய்ப்பு இல்லாம இருக்கிறவங்க, முடியாம இருக்கவங்க, அவங்களையும் சேர்த்து முன்னேற்றுவதற்கான கல்வி அப்படின்னு சொல்லி அப்படி நீ முன்னேறி வந்தீனாதான் இந்த சமுதாயம் உன்னை பாராட்டும். இந்த விஷயத்தை ஒரு பெற்றோரும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நம்ம கத்துக் கொடுக்கிற கல்வி நம்ம மட்டும் பெருசாகணும், நாம மட்டும் சம்பாதிக்கணும், நமக்கு மட்டும் வச்சுக்கணும் அப்படி இல்லை. நம்மளுடைய சமுதாயத்தையும் சேர்த்து என்னால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு என்னுடைய சமுதாயத்திற்கு நான் உதவிகரமாக இருக்க வேண்டும், நான் வாழுகின்ற சமுதாயத்திற்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக அவர்கள் வெற்றியாளர்கள் ஆவது மட்டுமல்லாமல் கூட இருக்க எல்லாரையும் சேர்த்து, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் சேர்த்து வெற்றியாளர்களாக மாற்றி கூட்டிக் கொண்டு வருவார்கள். இந்த உலகம் காம்படிஷன் வேர்ல்ட் ஆயிப்போச்சு, அப்படித்தானே? எதுல எடுத்தாலும் போட்டி. 20-25 வருடங்களுக்கு முன்னால் இருந்த மாதிரி இல்ல, எல்லாத்துலயும் போட்டி வந்துச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரோடையும் சேர்ந்து முன்னேறின்னு என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க சொல்றீங்க. இது ரொம்ப முன்னுக்கு பின் முரணா இருக்குதே அப்படின்னு பெற்றோர்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த பூமியில அப்படியே நம்ம இப்ப திரும்பி பாருங்க, நிறைய மரங்கள் வச்சிருக்காங்க. இந்த கேம்பஸ்குள்ள ஒரு 10 மரம் இருக்கு. வெளியே போனீங்கன்னா இப்ப இந்த மேட்டுப்பாளையம் இந்த ஃபாரஸ்ட் ஏரியா கிராஸ் பண்ணீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும். அதில் கசப்பான சுவையை கொடுக்கக்கூடிய பழங்களும் இருக்கும், இனிப்பான சுவையை கொடுக்கக்கூடிய பழங்களும் இருக்கும், அழகான பூ கொடுக்கக்கூடிய செடிகளும் இருக்கும், முள்ளோட இருக்கிற மரங்கள், கிட்ட போனா காயப்படுத்தக்கூடிய மரங்களும் இருக்கும். அப்ப இந்த பூமி எல்லா விதமான மரங்களையும் வளர்வதற்கு அனுமதிக்கிற தகவமைப்புல தான் இருக்குது. அப்ப உங்க குழந்தைங்க என் குழந்தைங்க வளர முடியாதா? அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் நல்லபடியாக வளரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நல்ல விஷயங்களை மட்டும்தான். திரும்ப 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 எது நல்ல விஷயம், ஏன்னா இன்னைக்கு கால ஓட்டத்தில் எது நல்ல விஷயம் என்று சொல்லி கொடுப்பதற்கு நமக்கும் நேரம் இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் கிடக்குது. முன்னெல்லாம் விஷயங்கள் குறைவா இருக்கும், குழந்தைங்க பிக் பண்ணி எடுத்துக்குவாங்க. இன்னைக்கு மீடியான்னு சொல்ற ஒரு விஷயம் நிறைய கெட்ட விஷயங்களும் நல்ல விஷயங்களும் கலந்து அதற்குள் தூவப்பட்டிருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயசுல எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் பிரிச்சு பார்க்க தெரியாது. சோ இதுதான் நல்ல விஷயம், இப்படி நீ செஞ்சீனாதான் உனக்கும் நல்லது, இந்த சமுதாயத்திற்கும் நல்லது அப்படிங்கிற விஷயத்த நாம கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போல இங்க ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஆசிரியர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், திரு நடராஜன் ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாரு. ஆயிஷா நடராஜன், நீங்க இந்த பள்ளியில நூலகம் இருக்கான்னு எனக்கு தெரியல, இருக்கு இருந்தா அந்த நூலகத்தில் ஆயிஷா நடராஜன் அந்த அவர் பேரே ஆயிஷா நடராஜன் சொல்லிடுவாங்க. அந்த புத்தகம் வெளிவந்ததுல இருந்து ஆயிஷான்னு ஒரு அழகான புத்தகம், ரொம்ப சின்ன புத்தகம், ஒரு 20-25 பக்கம் தான் இருக்கும். அந்த புத்தகத்தை ஒரு ஆசிரியரும் திரும்ப 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 படிக்கணும். அரசு பள்ளி ஆசிரியர்கள் இல்லை, எந்த ஆசிரியர்களா இருந்தாலும் ஆசிரியர் பணி மேற்கொள்ள போறோம் அப்படின்னா நீங்க மிகுந்த அர்ப்பணிப்போட தான் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க. ஏன்னா வீட்டுல ஒரு குழந்தைய வச்சு மேனேஜ் பண்றதே நமக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு, அவங்க வகுப்பறையில இத்தனை குழந்தைங்களை வச்சு மேனேஜ் பண்றாங்க. அப்ப நீங்க கண்டிப்பாக மிகுந்த அர்ப்பணிப்போட இருப்பீங்க. ஆனா அந்த ஆயிஷாங்கிற புத்தகத்தில் அவ்வளவு ஒரு அற்புதமான கருத்துக்கள் இருக்கும். ஒரு குழந்தையையும் நாம எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணா அந்த குழந்தைகள் வகுப்பறைகளிலிருந்து நல்ல மாணவர்களாக வெளியே வருவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. அந்த கதையில் ஒரு சாதாரண ஒரு வகுப்பில் எப்பவுமே தெரியும், நல்லா படிக்கிற பசங்களா வகுப்புல எங்க உட்கார்ந்துருப்பாங்க, முதல் பெஞ்ச்ல சீட் பிடிச்சு உட்கார்ந்துருப்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதாயி கடைசி பெஞ்சா அப்படின்னு கேட்கும் போதே நம்ம என்ன கேட்போம், லாஸ்ட் பெஞ்சாடா, டீச்சருக்கு பயந்துகிட்டு போய் லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்துருக்கிறியா அப்படின்னு கேட்போம். அப்படி மிடில் பெஞ்ச்ல இருக்கிற ஒரு பெண் குழந்தை இந்த கல்வி முறையையே புரட்டி போடுகின்ற கேள்விகளை அந்த பள்ளி ஆசிரியர்கிட்ட கேட்பா. அந்த புத்தகத்தில் இறுதியாக அறிவியல் குறித்த சில கேள்விகளை அந்த குழந்தை கேட்பா. இறுதியாக அந்த குழந்தை இறந்து விடும். ஆனால் அந்த புத்தகம் நமக்குள் நிறைய கேள்விகளை கேட்கும். குழந்தைகளை வகுப்புகளில் கேள்வி கேட்க அனுமதியுங்கள், அவர்களை கேள்வியோடு வளர அனுமதியுங்கள். உண்மையிலுமே கேள்வி கேட்காத குழந்தைங்களை வச்சுட்டு நமக்கு தெரிஞ்சத நாம ஸ்டீரியோ டைப்பிக்கா எடுத்துட்டே இருந்தோம்னா அந்த வகுப்பறை வரமல்ல, சாபம். அந்த குழந்தைங்க கேள்வி கேட்கணும், நாம அதுக்கு பதில் சொல்லணும். அத பதில் சொல்ற அளவுக்கு நாமளை தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்கன்னா நாம என்ன பண்ணுவோம், இன்னும் நிறைய படிக்கணும். இன்னும் அந்த குழந்தை விதவிதமா கேள்வி கேட்கிறா, நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நாமளும் அப்டேட் ஆகும். அந்த குழந்தைக்கும் புதிய புதிய விஷயத்த சொல்லி கொடுப்போம். அதனால முடிஞ்சா அந்த புத்தகம் இருக்கான்னு பாருங்க. இந்த பெற்றோர்கள் ஆசிரியர் சங்கத்துக்கு என்னோட வேண்டுகோள், அந்த புத்தகம் இல்லைன்னா அந்த புத்தகத்தை வாங்கி உங்க நூலகத்துல வைங்க. எல்லா ஆசிரியர்களும் அதை படிக்கட்டும். உங்கள் குழந்தைகளும் நிச்சயமாக, ஏன்னா இன்னைக்கு நாங்கெல்லாம் மாநில இருந்து பேசுறோம், நான் ஒரு அரசு பள்ளி மாணவி,
இங்க வந்து என்னை பத்தி எல்லா இன்ட்ரடக்ஷனும் கொடுத்தாங்க. என்னுடைய பள்ளி படிப்பு முழுவதும் நான் வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவி தான். அரசு பள்ளியில உங்களை மாதிரி அந்த இடத்துல உட்கார்ந்துருந்து இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். ஒரே ஒரு விஷயம், தன்னம்பிக்கை. எங்க அம்மா கொடுத்த தன்னம்பிக்கை. நம்மளால எதையும் சாதிக்க முடியும், ஏதாவது சாதிக்கணும், இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும், இவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாங்க. எங்க அம்மா எல்லாம் பெருசா படிச்சவங்க எல்லாம் இல்ல. யாரும் கஷ்டப்படக்கூடாது, நம்ம கண்ணு முன்னாடி யாரும் கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்பட்டா அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிடணும், அவ்வளவுதான். அவங்களுக்கு அதற்கு மேல் சொல்லுவதற்கு கூட ஒண்ணும் தெரியாது. அவ்வளவு ஒரு அப்பாவியான ஜீவன். அவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அரசு பணிக்கு வரணும், படிப்போம். அரசு பள்ளியில் படித்து இப்படியே வந்து இந்த இடத்துல டிராவல் பண்ணி நின்றுருக்கோம். அதனால் நாம எப்படி வளர்த்தணும்னு நினைக்கிறோமோ அப்படி வளர்த்துனீங்க அப்படின்னா, ஏன்னா உங்க குழந்தைக்கு சொல்லி கொடுங்க, மற்றவர்கள் உன்னை என்னவாக பார்க்க வேண்டும் என்பதை நீ முடிவு செய். நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத நீ முடிவு செய். அப்படிங்கிற விஷயத்த உங்க குழந்தைக்கு விட்டுருங்க. உங்க குழந்தைக்கு நீங்க அதிகமாக சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. அதுக்குள்ள உள்ள எல்லாமே இருக்குது. அதை வெளியே வர்றதுக்கு அனுமதிச்சுக்கிட்டே இருங்க. அந்த குழந்தையும் நாளைக்கு ரொம்ப நல்ல குழந்தையா மாறி அங்க இல்லாம பிரைஸ் வாங்குற இடத்துல இல்லாம எங்களை மாதிரி இங்க வந்து உட்கார்ந்து மேடையில உட்கார்ந்து பிரைஸ் கொடுக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வரும் என்று கூறி இந்த குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. ஆறுமுகம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து தன்னுடைய அன்பினை வெளிப்படுத்துகிறார்கள். நம்முடைய பள்ளியின் ஆசிரியர் திருவாளர் அன்பழகன் அவர்கள் அவருக்கான நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு சேர்க்கிறார். கொஞ்சம் அப்படி கைத்தடல் கொடுங்க. எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே நல்ல குழந்தைதான். அக்குழந்தை நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பிலே இருக்கிறது என்று நல்ல கருத்துக்களை நம்மிடத்திலே பதிவு செய்திருக்கிறார். நண்பரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியாக வேண்டும். என்னுடைய நண்பர் அன்பழகன் எனக்கு ஏறக்குறைய 38 ஆண்டுகளாக நண்பராக இருக்கிறார். கடமை வந்து அவரை பொறுத்தளவுல மிகச்சிறந்த கடமையாற்றுபவர். அதுக்கு இணையாக உரிமைக்காக போராடுகிற ஒரு போராளி, உரிமைக்காக போராடி சிறை செலவு துணிந்தவர். அதே சமயத்துல கடமையாக பணியாற்றி அமைச்சர் வரை இந்த பள்ளிக்கு வந்து பாராட்டுகிற அளவுக்கு பள்ளியை மிகச்சிறப்பாக நடத்தி இருக்கிறார். இரண்டையும் கண்ணாக கொண்டு செயல்படக்கூடிய நண்பர் அன்பழகன். அதற்காக பல சிரமங்களுக்கு மத்தியில் நம்ம இங்க வர வேண்டிய சூழ்நிலை வந்தாக வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என்னை புளியம்பட்டியிலிருந்து வண்டியில் அழைத்து வந்த அன்பு தம்பி முருகனுக்கும் நன்றி சொல்லி, பெற்றோர்களே உங்களுக்கு தான் ரெண்டு செய்தி சொல்லிட்டு போக விரும்புறேன். ஒண்ணு, நம்முடைய குழந்தைகளுடைய படிக்கிற மொழி என்னவாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கணும்னா, உங்க குழந்தை எங்க படிக்குது அப்படின்னா அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தாங்க படிக்குது. நீங்க அப்படித்தான் சொல்றீங்க. குழந்தைகளை எங்கம்மா படிக்கிற? நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். இதை மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு அதை பற்றித்தான் சொல்ல வந்திருக்கிறேன். நீங்க நாம் படிக்க வேண்டிய மொழி என்னவென்று உலகளவில் புரட்சி ஏற்படுத்திய பேராசான் மார்க்ஸ், லெனின், பிடல் காஸ்ட்ரோ, சேக்குவேரா, இந்த வழியில் வந்த புரட்சியாளர் ஹோசிமின் சொல்லுவார். நல்லா மனசுல வச்சுக்க. ஹோசிமின் சொல்லுவார், நீ கனவு காணும் போது, இரவு தூக்கத்தில் கனவு காணும் போது என்ன மொழியில் படிக்கிறாயோ, கனவு காண்கிறாயோ, அதுதான் உன் தாய்மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். நான் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் எனக்கு கனவில் நான் என்ன மொழியில் பேசுகிறேனோ, கனவில் என்ன மொழியை கேட்கிறேனோ, அதுதான் என்னுடைய கல்வி மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வியட்நாம் நாட்டினுடைய மாபெரும் புரட்சி தலைவனாக வாழ்ந்தவர் ஹோசிமின். பேசாதீங்க தயவு செய்து. அல்ல, நாம் எங்க படிக்கிறோம்? அரசு பள்ளியில் படிக்கிறோம் என்பது மிகப்பெரிய பெருமை. அரசு பள்ளியில் படிக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய உயர்ந்த பெருமை. அதே போல தாய்மொழி கல்வி, தாய்மொழி கல்வியான்னு சொல்லும் போது, தாய்மொழி கல்வி போன வாரம் கூட தாய்மொழி நாள் கொண்டாடினோம். தெலுங்கர்கள் எல்லாம் தெலுங்கு மொழியை கொண்டாடினார்கள், கன்னடர்கள் எல்லாம் கன்னட மொழியை தாய்மொழியாக கொண்டாடினார்கள், கேரளாவில் இருப்பவர்கள் எல்லாம் மலையாள மொழியை கொண்டாடினார்கள். அன்புக்குரிய பெற்றோர்களே, தமிழர்களே, நாம் மட்டும்தான், தமிழர்கள் மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளினுடைய தாய்மொழியான தமிழ் மொழியுடைய விழாவை கொண்டாடி இருக்கிறோம். இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் மொழியிலிருந்து பிறந்தது அனைத்து மொழிகளும்.
அதனால தாய்மொழி நாளை கொண்டாடுகிற தகுதி பெருமை நமக்குத்தான் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட தாய்மொழியிலே, தமிழ் மொழியிலே என் குழந்தை படிக்கிறான் என்ற கர்வம், என்ற பெருமை, என்ற திமிர் நமக்கு வர வேண்டும். உலக நாம பெருமை சொல்ல வேண்டாம். எந்த அலுவலகத்துக்கு போங்க, அம்மா அழகா சொன்னாங்க நான் அரசு பள்ளியின் படிச்சேன்னு, அந்த ஒரு வரி போதும் உங்களை பூரா அன்னைக்கு ராத்திரி தூங்க கூடாது. அவர்கள் சொன்ன கதை அத்தனையும் விட அழகாக சொன்னார்கள். அந்த இடத்தில் இருந்தே நீ இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்று. எந்த ஆபீஸுக்கு போங்க, எந்த அலுவலகத்துக்கு போங்க, எல்லாம் அரசு பள்ளியில படிச்சவங்க, தமிழ் வழியில் படிச்சவங்க. தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுருங்க, தமிழ்நாட்டுக்கு வெளியே போங்க. இந்திய அளவில் டெல்லியில, ஹைதராபாத்ல, பம்பாயில, கல்கட்டாவில் முக்கியமான இடங்களில் இருப்பவெல்லாம் நம்முடைய தமிழ் வழியில் படித்து தாய்மொழியில் படித்து உட்கார்ந்துருக்காங்க. அதை விடுங்க, அமெரிக்காவுக்கு போங்க. இன்னைக்கு ட்ரம்முக்கு வடக்கு தெற்க எல்லாம் பின்னால முன்னால இருக்கிறவங்க பூரா யாரு? இங்கிருந்து போனவங்க தான். அமெரிக்காவிலிருந்து துரத்தி விட்டாரு, நம்ம வடநாட்டு மக்களை அங்கிருந்து துரத்தி விட்டாங்க. ஒரு தமிழனை கூட துரத்த முடியல. காரணம், வடக்கிலிருந்து சென்றவர்கள் எல்லாம் உழைக்க சென்றார்கள். நம் தமிழர்கள் தான் அறிவோடு சென்றார்கள். அவன் அறிவாளிகளை விட மாட்டான் அமெரிக்கக்காரன். ஒரு தமிழன் கூட இல்லை. ஏன்னா நம்ம ஆளுக்கு பூரா தரத்தோடும் தகுதியோடும் போயிருக்கிறான். இப்படி நம்ம ஊருக்குள்ள, நம்ம ஊருக்கு வெளியே இந்திய அளவுல, உலக அளவுல தமிழ் ஆளும் போது நம்ம குழந்தை எங்க படிக்குது? தமிழ் வழியில படிக்குது, அரசு பள்ளியில் கெத்தா சொல்லலாம். நமக்கு நாமே புலம்பிக்க வேண்டாம். ஜப்பான் நாட்டில் ஒரு பெரிய அறிஞர், இங்க எப்படி நம்ம தேவநேய பாவாணர், மறைமலடிகள், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எப்படி சொல்றோமோ அது மாதிரி ஜப்பான் நாட்டினுடைய மிகப்பெரிய மூத்த அறிஞர் ஓனோ, ஜப்பானிய மொழி அறிஞர் ஓனோ, அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜப்பான் மொழியினுடைய தாய்மொழி தமிழ் என்று சொல்லி இருக்கிறார். ஜப்பான் மொழியை பெற்றெடுத்த மொழி தமிழ் மொழி என்று சொல்லி இருக்கிறான். தாய் வீதியில் நிற்குது தமிழ். ஜப்பான் பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளை இன்னைக்கு உலக ஆளுது, தொழில்துறையில் உலக ஆளுது. எனவே பெற்றோர்களே, கல்வி மொழி என்ன, தாய்மொழி கல்வி என்ன, உறுதியாக இருங்கள், பெருமையாக இருங்கள், பெருமையோடு சொல்லுங்கள். என்னை பற்றி கடைசியாக சொல்லிட்டு போற 35 ஆண்டு கால பணியில் இப்போ நீங்கள் போனீங்கன்னா வெளிநாடுகளில் அந்த அரசு பள்ளியில் படிச்சுட்டு போனவங்க, எங்கள் கிராமத்தை சேர்ந்தவங்க 35 பேர் 40 பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. என்னுடைய முன்னாள் மாணவர்கள் எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க. அன்பழகனுக்கு தெரியாது, எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க முன்னாள் மாணவர்கள். அதே போல ஐடி ஃபீல்டில் மட்டும் 100 பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் வச்சிருக்கிறேன் நான், எல்லா நம்பரையும். எப்படி முடிந்தது? ஒரு பேருந்தே போகாத, அஞ்சலகம் இல்லாத, ஒரு டீ கடை இல்லாத ஒரு சின்ன கிராமத்தில் படிச்சுட்டு இன்னைக்கு எல்லா நாட்டிலையும் இருக்கிறான். ஐடி ஃபீல்டில் பூரா அவன் தான் இருக்கிறான். அப்படின்னா எப்படி முடிந்தது? தமிழால் முடிந்தது, அரசு பள்ளியால் முடிந்தது. எனவே பெற்றோர்களே, நம்பிக்கையோடு தெம்பா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நீங்க இன்னும் ஒரே ஒரு வேலையை செய்யணும். அழகா சொன்னாங்க அம்மாவை, ஒரே ஒரு வேலையை செய்யுங்க பெற்றோர்கள். தயவு செஞ்சு இங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அரசு பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்கள் குழந்தைகளுக்காக படாத பாடுபடுறாங்க. இந்த அளவுக்கு வேலை நல்லா இல்லை, அப்படி கஷ்டப்படுகிறார்கள். முக்கியமாக பெண் ஆசிரியர் சகோதரிகள் படாத பாடுபடுறாங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை. சாயந்தரம் உங்க குழந்தை வந்தா, அப்பா அம்மா நீங்க எல்லாரும் தான் பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் கேளுங்க. என்னப்பா பண்ணாங்க உங்க பள்ளிக்கூடத்தில், காது கொடுத்து கேளுங்க. நான் ஸ்மார்ட் போர்டு பார்த்தேன், நான் பிராக்டிக்கல் பண்ணினேன், நான் படம் வரைஞ்சேன், எங்க டீச்சர் என்னை காதை பிடிச்சி திருவினாங்க, திட்டினாங்க, எல்லாம் சொல்லும். கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு. 2வது, நீங்கள் கேட்டதை ஊரெல்லாம் சொல்லுங்கள், உங்கள் உறவுகளிடம் சொல்லுங்கள், நட்புகளிடம் சொல்லுங்கள். எப்படி ஒரு காலத்தில் எல்லாரும் அலோபதி, அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் போயிட்டு இன்னைக்கு எல்லாம் எங்க வந்துட்டாங்க? இயற்கை வைத்தியத்துக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி உரத்தை கொண்டு மூட்டை மூட்டையா கொட்டினாங்க. இன்னைக்கு என்ன விவசாயத்துக்கு வந்துட்டாங்க? இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் இயற்கைக்கு திரும்பி கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயம் இந்த 5 ஆண்டு 10 ஆண்டுக்குள்ள எல்லாரும் தமிழ் வழியை தேடி வரப்போகிறார்கள், எல்லாரும் அரசு பள்ளியை தேடி வரப்போகிறார்கள். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு காது கொடுத்து கேளுங்கள், கேட்டதை ஊர் உலகத்துக்கு சொல்லுங்கள். தமிழ் மொழி கல்வியை வாழ வைப்போம், அரசு பள்ளிகளை வாழ வைப்போம், நம் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீ கனவு காணும் மொழியே உனது தாய்மொழி. தாய் தமிழ் மொழியின் சீர்மிகு சிறப்பினை மிக அழகாக நம்மிடத்தில் பதிவு செய்து நம்முடைய அரசு பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் அன்பழகன் ஆசிரியர் அவர்களுடைய
நண்பருமான அரகத தாமஸ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். நாளை முதல் சேர்க்கையை துவங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். அதாவது அரசு பள்ளிகளில் 5 வயது நிரம்பிய குழந்தைகளை நாளை மார்ச் 1ஆம் தேதி முதல் சேர்க்க வேண்டும் என்பது. இன்றைக்கு எங்களுடைய வட்டார கல்வியாளர் நீங்கள் விழாவில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களின் முன்னிலையில் ஒரு 3 குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் அதற்குரிய விண்ணப்பத்தினை தயார் செய்து இந்த விழாவில் இன்றே நாங்கள் துவங்கிவிட்டோம் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். அந்த 3 பேரண்ட்ஸும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதை எங்களுடைய வட்டார கல்வியாளர்கள் பெற்று என்னிடம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்வில் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பிக்கக்கூடிய விதமாக புதுப்பாளையம் தலைமை ஆசிரியர் துளசிமணி அவர்களும், புதுப்பாளையம் ஆசிரியை ஜெயசித்ரா அவர்களும், அதே போல என் ஆலம்பாளையம் தலைமை ஆசிரியை ஆர் ருக்குமணி அவர்களும், முத்துராசா நகர் ஆசிரியர் ரவி அவர்களும், பெரிகலிப்பட்டி ஆசிரியர் ஈஸ்வரன் அவர்களும், காராப்பாடி தலைமை ஆசிரியர் சுதா அவர்களும், அதே போல வகுத்த கவுண்டன் புதூர் பகுதியிலிருந்து தலைமை ஆசிரியை ஆனந்தலட்சுமி அவர்களும், மேலும் நம்முடைய நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய விதமாக கோட்டேரி காவிலிபாளையம் கோட்டப்பாளையம் ஆசிரியர் திருவாளர் எஸ் ஆறுசாமி அவர்களும், பன்னாடிப்புதூர் திரு கருப்பசாமி ஆசிரியர் அவர்களும், குறும்பபாளையம் திருவாளர் ஜெரால்டு அவர்களும், தேவம்பாளையம் தலைமை ஆசிரியை மைதிலி அவர்களும் நிகழ்வில் பங்கேற்க வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நமது பள்ளியின் சார்பில் வரவேற்கின்றோம். நம்முடைய பள்ளியினுடைய சிறப்பினை அறிந்து பல்வேறு பகுதியில் இருந்தும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை நமது பள்ளியிலே சேர்க்கக்கூடிய விதமாக வருகை தந்திருக்கிறார்கள். அந்த பள்ளி நம்முடைய பள்ளியினுடைய சிறப்பு, இங்கு கற்பித்து கொடுக்கக்கூடிய பாடம், கற்பித்து கொடுக்கக்கூடிய முறை, குழந்தைகளுக்கான நல்லறிவு தரக்கூடிய விஷயங்கள் என அனைத்து பெற்றோர்களும் பிடித்து போக பல்வேறு பகுதியில் இருந்தும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை சேர்க்க இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் நம்முடைய குழந்தைகளை சேர்க்க இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நம்முடைய வட்டார வளமை அலுவலர் இந்த பள்ளியில் சேர்வதற்கான சான்றிதழ்களை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். கொஞ்சம் அப்படியே கைத்தடர் கொடுக்கலாம். தமிழ் வழி கல்வி என்பது வெகு சிறப்பானது. நம்முடைய ஆசிரியர் அவர்களுடைய நண்பர் தெரிவித்ததைப் போல எல்லோரும் இப்போது பழமைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் அனைவரும் தமிழ் வழி கல்வியினை கற்றுக்கொள்வோம். நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு இணையான மொழி வேறு எதுவும் இல்லை என்பதை இந்த தருணத்தை தெரியப்படுத்தி கொண்டு நிகழ்வில் அடுத்ததாக எம் பள்ளியினுடைய ஆண்டறிக்கையினை உங்கள் முன் சமர்ப்பிக்க விரும்புகிறோம். எங்கள் பள்ளியின் ஆசிரியை திருமதி சசிகலா அவர்கள் ஆண்டறிக்கையினை வாசிக்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பனையம்பள்ளி பவானிசாகர் ஒன்றியம் ஈரோடு மாவட்டம் 2024-25ஆம் ஆண்டு ஆண்டறிக்கை நாள் 28/2/2025 வெள்ளிக்கிழமை. வணக்கம். உவப்பத் தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். திருவள்ளுவர். மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்கவும் உழைப்பால் உயரும் வாழ்க்கை, கல்வியால் உயரும் சமுதாயம், நல்ல செயல்களால் உயரும் பள்ளி, அத்தகைய பள்ளிக்கூடம் நலம் பெற நல்வழி வகுக்கும் உங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி இந்த ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் பள்ளியானது ஆங்கில வழி கல்வி இங்கிலீஷ் மீடியம் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் தொடக்கப்பள்ளியாக உள்ளது. எங்கள் பள்ளியில் ஆசிரியர்கள் 4 பேர், அதாவது ஒரு தலைமை ஆசிரியர், 3 இடைநிலை ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். ஆனாலும் ஆங்கில வழி கல்வி கற்பிக்கும் பள்ளியாக இருப்பதால் கூடுதலாக ஒரு தற்காலிக ஆசிரியர் பணியிடம் ஏற்படுத்தி கொடுத்தால் மாணவர்களின் கல்வித்தரம் மேலும் உயரும் நிலை உருவாகும். எங்கள் கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளியின் நலனையும் மாணவர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு மேற்கண்ட தற்காலிக ஆசிரியர் பணியிடம் ஏற்படுத்தி கொடுத்தால் இப்பள்ளியின் தரம் மென்மேலும் உயரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மாணவர் சேர்க்கை இந்த கல்வியாண்டில் மட்டும் முதல் வகுப்பில் 28 பேர், 2ஆம் வகுப்பில் ஒருவர், 3ஆம் வகுப்பில் 7 பேர், 4ஆம் வகுப்பில் 5 பேர், 5ஆம் வகுப்பில் 3 பேர், மொத்தம் 44 பேர் சேர்க்கை நடைபெற்றுள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மருத்துவ பரிசோதனை. மாணவர்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்கும் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. பரிசோதனையில் மேல் சிகிச்சை தேவைப்படும் மாணவர்களுக்கு மருத்துவர்கள் பரிந்துரை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் வாரந்தோறும் அனைத்து மாணவர்களுக்கும் வியாழக்கிழமை அன்று இரும்பு சத்து மாத்திரைகள் வழங்கப்படுகிறது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை குடற்புழு நீக்க மாத்திரைகளும் வழங்கப்பட்டு மாணவர்களின் உடல் நலம் பேணி காக்கப்படுகிறது. சமுதாய பங்களிப்பு. இக்கல்வியாண்டில் பனையம்பள்ளி பகுதியில் இயங்கி வரும் வெங்கடேஸ்வரா பில்டிங் மெட்டீரியல்ஸ் மற்றும் சாரதா பிளையாஸ்கல் நிறுவனத்த CER நிதியில் நம் பள்ளிக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கவும், மேலும் பல்வேறு பணிகளுக்கு தேவையான நிதி உதவி செய்து கொடுக்கவும் இசைந்துள்ளனர். அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் கல்வித்துறை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 26/1/2025 குடியரசு தின விழா அன்று மாணவர்களுக்கு இனிப்பு அதாவது கடலை மிட்டாய் வழங்கிய ஸ்ரீ சக்தி பில்டர்ஸ் நிறுவனர் திரு டி ஆறுமுகம், ரீஜனல் கோஆர்டினேட்டர், ரோட்டரி திருப்பூர் மெட்டல் டவுன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அதே நாளில் மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கிய முன்னாள் மாணவர் ப ரகுநாதனுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பள்ளியில் பயிலும் 3ஆம் வகுப்பு மாணவி வி மிதுசாவின் அப்பா திரு விஜயகுமார் அவர்கள் பள்ளியில் ஏற்படும் மின்சாரம் மற்றும் குடிநீர் குழாய் தொடர்பான பணிகளை அவ்வப்போது சரி செய்து கொடுத்து உதவுகிறார். அவருக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகள். ஆண்டு விழா என்றதுமே பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் விளம்பர பதாகை நிறுவி அவ்வப்போது உதவி வரும் ராமராஜனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளியில் சுற்றுச்சுவர் உயரம் அதிகரிக்க கட்டிடப் பணிகளை மேற்கொண்ட நம் பள்ளியில் பயிலும் மாணவிகள் பிரவீனா பிரதீக்ஷாவின் தந்தை திரு முருகேசன் கட்டிட ஒப்பந்ததாரர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நம் பள்ளி ஆண்டு விழா என்றவுடன் நம் அனைவரின் நினைவுக்கு வருபவர் திருப்பூர் மெட்டல் டவுன் மற்றும் ஸ்ரீ சக்தி பில்டர்ஸ் நிறுவனர் திரு டி ஆறுமுகம் அவர்கள் மாணவர்களுக்கு தேவையான மெடல்கள், நினைவு பரிசுகள் என பல உதவிகளை தொடர்ந்து செய்து எங்களையும் நம் பள்ளியையும் ஊக்கப்படுத்தி வருகிறார். அவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். பள்ளி நுழைவு வாயில் சீரமைப்பு. திருப்பூர் பகுதியில் உள்ள மோகேஷ் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் கட்டுமான நிறுவனர் திரு டி பாபு அவர்கள் நம் பள்ளியின் நுழைவு வாயிலை அகலப்படுத்தியும் அழகு மேம்படுத்தியும் தருவதாக கூறியுள்ளார். அவருக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். கல்வி அமைச்சர் வருகை. 11/9/2024 அன்று எங்கள் பள்ளிக்கு தமிழகத்தின் மாண்புமிகு கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முன்னறிவிப்பு இன்றி வருகை புரிந்து ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வு குறிப்பில் பின்வருமாறு குறிப்பிட்டார். Happy to be here in an inspection of the school. Students are very intellectual and I thank our teachers for make them intellectual. Keep going. All the best and keep it up. இந்த நிகழ்வு எங்களுக்கும் நாங்கள் பணிபுரியும் இந்த ஒன்றியத்திற்கும் பெருமை சேர்க்கும் நிகழ்வாக அமைந்தது. பள்ளி விழாக்கள், ஆண்டுதோறும் தேசிய விழாக்கள், கல்வி வளர்ச்சி நாள், சுதந்திர தின விழா, பாரதியார் பிறந்தநாள் விழா, காந்தியடிகள் பிறந்தநாள் விழா, அம்பேத்கர் பிறந்தநாள் விழா, குழந்தைகள் தின விழா, குடியரசு தின விழா, சமத்துவ பொங்கல் விழா போன்ற விழாக்கள் நடத்தப்பெற்று மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்படுகின்றன.
கல்வி ஊக்குவிப்பு தொகை 3, 4 மற்றும் 5ஆம் வகுப்பில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு மிக பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி பெண் கல்வி ஊக்குவிப்பு தொகை, எஸ்சி மற்றும் எஸ்டி தாழ்த்தப்பட்டோர் பெண் கல்வி ஊக்குவிப்பு தொகை வேண்டி விண்ணப்பிக்கப்பட்டு தொகை பெற்று வழங்கப்படுகிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் சிறுபான்மை மாணவர்களுக்கு மைனாரிட்டி ஊக்குவிப்பு தொகை பெற விண்ணப்பிக்கப்படுகிறது. மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு உரிய விண்ணப்பம் அளிக்கப்பட்டு உதவித்தொகை பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசு நலத்திட்டங்கள். தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகளான விலையில்லா புத்தகங்கள், குறிப்பேடுகள், சீருடைகள், புத்தக பைகள், காலணிகள், வண்ண பென்சில்கள், கிரையான்கள், எண்ணும் எழுத்தும் திட்டத்திற்கு ஏற்ப பயிற்சி புத்தகங்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்று வழங்கப்பட்டுள்ளன. காலை உணவு திட்டம் 25/8/2023 முதல் தமிழக அரசின் காலை உணவு திட்டம் சபானா சவுந்தலா என்ற 2 பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு மிக சிறப்பாக அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்கப்படுகிறது. சத்துணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் மதிய நேரத்தில் சுவையான சத்துணவு முட்டையுடன் வழங்கப்படுகிறது. சமக்கிர சிக்ஷா அபியான். இத்திட்டத்தின் மூலமாக நம் பள்ளிக்கு இந்த ஆண்டு ரூபாய் 25,000 வழங்கப்பட்டது. இந்த நிதியின் மூலம் பள்ளியில் பல்வேறு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. தற்போது வரை 50% நிதி மட்டுமே வழங்கப்பட்டு செலவழிக்கப்பட்டுள்ளது. 2வது தவணை தொகை 50% விரைவில் வழங்கப்பட உள்ளது. மேலும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் கழிப்பறை தூய்மை பணி, வகுப்பறை சுத்தம் செய்தல் பணிக்காக மாதந்தோறும் ரூபாய் 1300 வழங்கப்படுகிறது. இல்லம் தேடி கல்வி திட்டம். தமிழக அரசின் சிறந்த திட்டங்களில் ஒன்றான 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு செயல்பட்டு வரும் திட்டமான இல்லம் தேடி கல்வி திட்டம் ஐடிகே துவக்க நிலைக்கு 3 தன்னார்வலர்கள் பணியாற்றி வருகின்றனர். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் எழுத்தறிவு குறைவாக உள்ள அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் NILP கொண்டுவர பெற்றுள்ளது. இத்திட்டமானது 2028ஆம் ஆண்டு வரை செயல்படும். இத்திட்டத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் தன்னார்வலர் ஒருவரும் நியமிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. தற்போது நம் பனையம்பள்ளி ஊராட்சி பகுதியில் கல்லாதவர் ஒருவரும் இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது. சஞ்சாயிகா சேமிப்பு திட்டம். பள்ளி குழந்தைகளிடையே சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு சஞ்சாயிகா சேமிப்பு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் ரூபாய் 80,000 வரை சேமிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களை ஊக்கப்படுத்த அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது. பள்ளி புரவலர்கள். தற்போது எம் பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் பள்ளி புரவலர் திட்டத்தில் 300 பேர் தலா ரூபாய் 1000 வீதம் செலுத்தப்பட்டு தொகையானது ரூபாய் 3 லட்சம் பனையம்பள்ளி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் நிரந்தர சேமிப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இத்தொகைக்கு கிடைக்கும் வட்டி தொகையானது பள்ளியின் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. புரவலர்களின் எண்ணிக்கையை 350ஆக உயர்த்த அனைவரும் ஒத்துழைப்பு நல்க கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் நிகழ்வுகள். ஆண்டுதோறும் நடைபெறும் சதுரங்க போட்டியில் செஸ் நம் பள்ளி 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவி மகிழ்மதி வட்டார அளவில் முதலிடமும், 2ஆம் வகுப்பு மாணவி ருஸ்மிதா மாறுவேட போட்டியில் முதலிடமும் பெற்று மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கலைத்திருவிழா. ஆண்டுதோறும் கலைத்திருவிழா 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் குழந்தைகளுக்கும் கலைத்திருவிழா போட்டிகள் நடத்தப்பட்டது. நம் பள்ளி மாணவர்கள் பனையம்பள்ளி குருவல மையம் அளவிலான போட்டிகளில் மாறுவேட போட்டியில் ருஸ்மிதா கதை கூறுதல், வி கயல் களிமண் பொம்மை செய்தல், தி சர்வேஸ்வரன் நாட்டுப்புற நடனம், ரிஸ்மிதா கயல்விழி, சி சஞ்சனா, பா தேஜாஸ்ரீ, வி மிதுசா
சா தாருண்யா, சா கனிஷ்கா, ரா கோ கிருத்திக்ஸா, ரா செல்வஸ்ரீ ஆகியோரும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் ரா கோ கிருதிக்ஸா ஆகியோர் மேற்கண்ட அனைத்து போட்டிகளிலும் குருவல மைய அளவில் முதலிடம் பெற்றனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஆண்டுதோறும் 4 மற்றும் 5ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்களுக்கு திறனறி தேர்வுகள் நடத்துகிறது. இத்தேர்வில் எம்பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொள்கின்றனர். ஸ்மார்ட் வகுப்பறை. தற்போது தமிழக அரசின் முக்கியமான திட்டங்களில் ஒன்றான ஸ்மார்ட் வகுப்பறைக்கு இன்டர்நெட் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இக்கல்வியாண்டில் முதல் செயல்பட்டு வருகிறது என்பதையும் மாணவர்கள் மகிழ்வுடன் கல்வி கற்றுக்கொள்கிறார்கள் என்பதையும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம் பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் ஆசிரியர் கழகம், மகளிர் சுய உதவி குழுக்கள், முன்னாள் மாணவர்கள், பள்ளியின் மேல் அக்கறை கொண்ட அனைத்து நல் உள்ளங்களின் உதவியுடன் பள்ளி சீரோடும் சிறப்போடும் இயங்கி வருகிறது. மாணவர்களின் கல்வி நலனையும் பள்ளியின் எதிர்கால நலனையும் கருத்தில் கொண்டு அனைத்து செயல்பாடுகளையும் தொடர்ந்து செயல்படுத்த நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்க கேட்டுக்கொண்டு இந்த ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்முடைய பள்ளியின் சிறப்பினை சிறப்பாக ஆண்டறிக்கை மூலமாக நமக்கு வெளிப்படுத்திய நமது பள்ளியின் இடைநிலை ஆசிரியை திருமதி சங்கீதா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய விதமாக மாராயுபாளையம் ஆசிரியர் சதீஷ்குமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதனுடைய பனைப்பள்ளி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திருவாளர் நாகேந்திரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்க்கிறார்கள். அவருக்கான நினைவு பரிசினை நம்முடைய பனைப்பள்ளி ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவரும் நம்முடைய பள்ளியின் PTA தலைவருமான திருவாளர் நாகராஜ் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். கொஞ்சம் அப்படியே கைத்தடர் கொடுங்க. எங்கள் பள்ளியில் ஆங்கில வழி கல்வி துவங்கி ஏறக்குறைய 12 ஆண்டுகள் நிறைவு பெறக்கூடிய நிலையில் இருக்கிறது. இங்கு முதலாக தொடங்கிய அந்த முதல் செட்டு இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத உள்ளார்கள். அந்த தேர்வில் சிறப்பான ஒரு நிலையை அடைவார்கள் என்று நாங்கள் இப்போ அட்வான்ஸாகவே நாங்கள் சொல்லிடுறோம். கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க. அவங்க வரும்போது அந்த அந்த நிகழ்வை உங்களோட அடுத்த ஆண்டு விழாவில் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்வோம் என்று நினைக்கிறேன். அவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதுவதற்கு நம் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் இன்னொரு கூடுதலாக ஒரு தகவலையும் நான் சொல்ல வேண்டியது இருந்தது. அதில் எங்களுடைய முதல் வகுப்பு மாணவியாக அப்போ படித்த மல்லியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுஸ்மிதா என்ற மாணவி, அந்த மாணவி ஆண்டு விழாவிற்கு நன்கொடை நான் வழங்க வேண்டும் அப்படின்னு அவங்க ரெகுலராக அவங்க அப்பா கொண்டு பணத்தை கொடுத்துட்டு போயிடுவார். இந்த ஆண்டு அவர் பணத்தை கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னது உண்மையாலுமே நெஞ்சை தொடும் விஷயமாக இருந்தது. அது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு தேர்வு எழுதியிருக்கிறார். அதில் உதவித்தொகையை ஆண்டு விழாவுக்கு வழங்கும். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எங்களுடைய முதல் வகுப்பில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பரிசுகளை மேடம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கும், மன்னிக்கவும், பரிசுகளை உங்கள் கைகளால் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முதல் வகுப்பு மாணவர்களுக்கானது பரிசையை படிங்க, அந்த சர்டிஃபிகேட்டு மெடல் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. முதல் பரிசு வித்தீஸ், 2ஆம் பரிசு சர்வேஸ்வரன், 3ஆம் பரிசு மித்ரன் மற்றும் இனியன். தாங்க 1ஆவதெல்லாம் வாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் முன்னாடி வந்துரு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் முன்னாடி வந்துருப்பா. யார் அடுத்தது? பெண்கள் ஓட்டப்பந்தயம். முதல் பரிசு மேக்னாஸ்ரீ, 2ஆம் பரிசு மிருதுலாஸ்ரீ, 3ஆம் பரிசு தன்யாஸ்ரீ. ஏங்க இது தவளையோட்டம்ங்க, இது யார் தவளையோட்டத்துக்கு நீ கேட்குறீங்க? தவளையோட்டம் அடுத்த போட்டி தவளையோட்டம். முதல் பரிசு தனுவர்ஷித், 2ஆம் பரிசு தவன்ஸ்ரீ மற்றும் ஜெகதீஷ், 3ஆம் பரிசு ரித்விக். பரிசுகள் பெறக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் அப்படியே வேகமா வாங்க. அடுத்ததாக தவளையோட்டம் பெண்கள் பிரிவில் முதல் பரிசு சாய் வர்ஷா,
இரண்டாம் பரிசு கனிஷ்கா, மூன்றாம் பரிசு சாம்பவி மற்றும் நித்யா. பரிசுகளை முதல் வகுப்பு குழந்தைகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த போட்டி பலூன் உடைத்தல். முதல் பரிசு சுதர்சனஹரி, இரண்டாம் பரிசு சஸ்வந்த், மூன்றாம் பரிசு யோகேஷ் அண்ட் ஜெகதர்ஷன். கல்பனா, கல்பனா இங்க வாடா. கல்பனா வாடா. பலூன் அடைத்தல் பெண்கள். முதல் பரிசு நித்யா, இரண்டாம் பரிசு கயல் மற்றும் பிரகதி, மூன்றாம் பரிசு தேஜாஸ்ரீ மற்றும் காசிகா. பலூன் உடைத்தல் முதல் பரிசு நித்யா, இரண்டாம் பரிசு கயல் மற்றும் பிரகதி, மூன்றாம் பரிசு தேஜாஸ்ரீ மற்றும் காசிகா. அடுத்த போட்டி முறுக்கு கடித்தல். முறுக்கு கடித்தல் முதல் பரிசு லிசா மெர்லின், இரண்டாம் பரிசு குணஸ்ரீ, மூன்றாம் பரிசு சம்ரிதி மற்றும் ஹரிதர்ஷினி. நம்முடைய பள்ளியில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய 1ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கான பரிசளிப்பு நிகழ்வானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக முறுக்கு கடித்தல் போட்டி முதல் பரிசு லிசா மெர்லின், இரண்டாம் பரிசு குணஸ்ரீ, மூன்றாம் பரிசு சம்ரிதி மற்றும் ஹரிதர்ஷினி. யாரு? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நித்யா கொஞ்சம் மேடைக்கு அருகில் வரவும். 1ஆம் வகுப்பு மாணவி நித்யா மேடைக்கு அருகில் வருமாறு அழைக்கின்றோம். நித்யா வண்டியாப்பா. நித்யா முதல் வகுப்பு மாணவி நித்யா. காசிகா 1ஆம் வகுப்பு காசிகா. 1ஆம் வகுப்பு மாணவி காசிகா. இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் தயார் நிலையில் இருக்கவும். ஏங்க பொண்ணு தாய்ங்க. அடுத்தது இரண்டாம் வகுப்பு. அடுத்தது இலக்கிய மன்ற போட்டிகள். முதல் பரிசு பிரகதி, இரண்டாம் பரிசு ஹரிதர்ஷினி, மூன்றாம் பரிசு கயல் மற்றும் காசிகா. அடுத்தது ஸ்டோரி டெல்லிங். முதல் பரிசு லிசா மெர்லின், இரண்டாம் பரிசு சம்ரிதி, மூன்றாம் பரிசு கயல். நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய விதமாக மல்லியம்பட்டி அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் திருவாளர் கனகராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மல்லியம்பட்டி ஆசிரியர் கனகராஜ் அவர்களையும் நம்முடைய பள்ளியின் சார்பாக மற்றும் பிரகதி. அடுத்தது திருக்குறள் போட்டி. முதல் பரிசு யோகேஷ், இரண்டாம் பரிசு லிசா மெர்லின் மற்றும் தன்யாஸ்ரீ, மூன்றாம் பரிசு கயல் மற்றும் குணஸ்ரீ. திருக்குறள் குணஸ்ரீ மேடைக்கு அருகில் வரவும். 1ஆம் வகுப்பு குணஸ்ரீ. நம்முடைய பள்ளி ஆண்டு விழா நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறிவு சார்ந்த நல்ல கருத்துக்களை நம்முடைய குழந்தைகளிடத்தில் பதிவு செய்து தற்போது நம்முடைய நிகழ்வில் இருந்து விடைபெற்றுக் கொண்டிருக்கும் அரசு அலுவலர் பயிற்சி நிலையத்தினுடைய முதல்வரும் மாவட்ட வருவாய் அலுவலருமான திருமதி வே லதா அவர்கள் நிகழ்வில் இருந்து விடைபெறுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாகவும் கற்போர் மற்றும் கற்பிப்போர் சார்பாகவும் நன்றிகள். முதல் மதிப்பெண் பெற்றவர்கள் முதல் பரிசு கயல், இரண்டாம் பரிசு இனியன், மூன்றாம் பரிசு பிரகதி. முதல் மதிப்பெண் பெற்றவர்கள் 1ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றவர்கள்
முதல் பரிசு கயல், இரண்டாம் பரிசு இனியன், மூன்றாம் பரிசு பிரகதி. பவனேஷ். பலூன் உடைத்தல், முதல் பரிசு தேஜாஸ்ரீ, இரண்டாம் பரிசு தமிழினியால், மூன்றாம் பரிசு ருஸ்மிதா. இலக்கிய மன்ற போட்டிகள் ஸ்டோரி டெல்லிங், முதல் பரிசு ருஸ்மிதா, இரண்டாம் பரிசு நிரஞ்சன், மூன்றாம் பரிசு ஹரிச்சரன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் வாங்க, மேடைக்கு அருகில் வாங்க. எல்லாரும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், நம்ம பசங்க எல்லாரும் மேடைக்கு அருகில் வாங்க. ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு சகித், இரண்டாம் பரிசு அர்னேஷ், மூன்றாம் பரிசு கல் சேகரித்தல் பிரணேஷ், கிஷோர், தரணிதரன், தீபன், பவனீஸ்வரன். கல் சேகரித்தல் முதல் பரிசு பிரணேஷ், இரண்டாம் பரிசு கிஷோர் மற்றும் தரணிதரன், மூன்றாம் பரிசு தீபன் மற்றும் பவனீஸ்வரன். கல் ஏங்க பொண்ணு தாயிங்க பொண்ணு. மேடை வளாகத்திற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை நமது பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம். உங்களுக்கான நினைவு பரிசு வழங்க இருப்பதால் 3வது வகுப்பு மாணவ மாணவியர்கள் மேடைக்கு முன்பதிக்கு வருமாறு அழைக்கின்றோம். பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகள் மற்றும் ஆசிரியைகள் மேடை வளாகத்திற்கு வருமாறு தாழ்மையால் அழைக்கின்றோம். உங்களுக்கான பொன்னாடை அணிவித்தல் நிகழ்வு தற்போது நடைபெறுகிறது. பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். குழந்தை செல்வங்களுக்கு பிற பள்ளிகளிலிருந்து வருகின்ற ஆசிரியர் தற்போது அனைத்து வகை ஆசிரியர்களுக்கும் கௌரவிக்கும் விதமாக ஆர்ஜாமி சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மகிழ்விப்பார். வெள்ளிங்கிரி அவர்களை தொடர்ந்து ஆர்ச்சாமி ஐயா. அடுத்ததாக திரு கனகராஜ் மல்லிமட்டி உதவி ஆசிரியர் அவர்களுக்கு இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக குறும்பவளையம் உதவி ஆசிரியர் திரு ஜெரால்டு அவர்களுக்கு இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓலப்பாளையம் நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் திரு எம் ராமசாமி ஐயா அவர்களை ஓலப்பாளையம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பனையம்பள்ளி பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். 4ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் மேடைக்கு முன்பதிக்கு வருமாறு அழைக்கின்றோம். 4ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் மேடைக்கு அடுத்ததாக அழைக்கின்றோம். மண்ணாடிபுதூர் உதவி ஆசிரியர் திரு எஸ் கருப்புசாமி நண்பர் அவர்களுக்கு இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நான்காம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் மேடைக்கு அருகில் வர அழைக்கின்றோம். நமது பவானிசாகர் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அருணாசலம் ஐயா அவர்களுக்கு நமது வட்டார கல்வி அலுவலர் திரு செல்வம் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். திரு வெங்கடாசலம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மாராய்வளையம் பட்டதாரி ஆசிரியர்
திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார். உதவி ஆசிரியர் திரு ஈஸ்வரன் அவர்களுக்கு இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது மாராய்வளையம் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திரு சதீஷ் அவர்களுக்கு இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது பனையம்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் திரு தமிழ் ஐயா ஜேசுராஜ் ஐயா அவர்களுக்கு இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நீண்ட காலம் இப்பள்ளியில் பணியாற்றினார் என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தேவம்பாளையம் தலைமை ஆசிரியர் திருமதி மைதிலி அம்மா அவர்கள் இப்பள்ளியில் நீண்ட காலமாக பணியாற்றினார் என்பதை பெருமையுடன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக காராப்படை தலைமை ஆசிரியர் திருமதி சுதா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேடைக்கு வருமாறு அன்போடு ஆசிரியர்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு தற்போது பொன்னாடை அணிவிக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் எங்களுடைய பார்வைக்கு படாமல் நம்முடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் இப்பள்ளியினுடைய பிடிஏ தலைவருமான திருவாளர் நாகராஜ் அவர்களுக்கு நமது ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவர் திருவாளர் நாகேந்திரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். அடுத்ததாக மாராய்வளையம் தலைமை ஆசிரியர் மேடைக்கு வரும்போது அன்போடு அழைக்கிறோம். பாச்சா மல்லனூர் தலைமை ஆசிரியர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திருமதி ஜெயலட்சுமி அக்கா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆசிரியை திருமதி ஜெயலட்சுமி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். 3ஆம் வகுப்பு முதல் மதிப்பெண் பெற்றவர்கள் முதல் பரிசு யாத்விகா, 2ஆம் பரிசு அகிலேஸ்வரன், 3ஆம் பரிசு மதிவஸ்ரீ. இருப்பா தாசம்பாளையம் அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை மோகன சுந்தரி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அதேபோல பாச்சாமல்லனூர் பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கும் ஜெயலட்சுமி அம்மா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். மாராயுபாளையம் தலைமை ஆசிரியை அவர்களுக்கும் ருக்மணி அம்மா அவர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்க்கிறார்கள். அடுத்ததாக மாராய்வளையம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு திருமதி சாந்தி மேரியம்மா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக தாசம்பாளையம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு திருமதி சாந்தி மேரியம்மா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கூடிய ஆசிரியர் பெருந்தகைகள் தயவு கூர்ந்து மேடை அருகாமையில் வருமாறு அழைக்கின்றோம். உங்களுக்கான மரியாதையினை நமது பள்ளியினுடைய ஆசிரியர் அடுத்ததாக லதா மணி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். லதா மணி அவர்களை மேடைக்கு வர அழைக்கின்றோம். திருமதி லதாமணி ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு வர அழைக்கின்றோம். நமது வார்டு உறுப்பினர் திருமதி லதாமணி ரவிக்குமார் அவர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இருக்கக்கூடிய விதமாக நம்முடைய பனையம்பள்ளி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர், துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் தங்களுடைய சிறப்பான ஒரு பங்களிப்பினை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அனைவருக்கும் நமது பள்ளியின் சார்பாக நாகேந்திரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார். திரு பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பாக நாகேந்திரன் அவர்கள் சால்வை அணிவித்து பொன்னாடை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி தொகுப்பாளர் வர்ணனை செய்பவர் திரு ராஜ்குமார் அவர்களுக்கு நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்.
அடுத்ததாக இப்பள்ளியின் உதவி ஆசிரியர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுக்கு நமது வார்டு உறுப்பினர் கவிதாக்கா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். இப்பள்ளியின் உதவி ஆசிரியர் சீகா விஜயா நமது பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு பக்க பலமாகவும் உற்ற துணையாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் தற்போது பொன்னாடை அணிவிக்கக்கூடிய நிகழ்வு. பாளையம் பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு அன்பழகன் ஐயா அவர்களுக்கு நமது வட்டார கல்வி அலுவலர் திரு செல்வம் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். கோடைப்பாளையம் பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கும் பட்டதாரி ஆசிரியர் பூவேந்தன் அவர்கள் பரிசை பிடிஏ தலைவர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். ஏங்க மிஸ்பா கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க, மேடைக்கு முன்னாடி வாங்க. நடனங்களை அழைக்கின்றோம். நமது வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக ஐடிகே தன்னார்வலர் பொன்னுத்தாய் அம்மையார் அவர்களுக்கு நமது வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். ஐடிகே தன்னார்வலர் மிஸ்பா அவர்களுக்கு நமது வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக நடன பயிற்சி ஆசிரியர் குருதேவன் நடன பயிற்சியாளர் திரு குருதேவ் அவர்களுக்கு அடுத்ததாக கோடைபாளையம் பட்டதாரி ஆசிரியர் திரு அவர் பேர் என்ன பூவேந்தன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நமது பிடிஏ தலைவர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக நடன இயக்குனர் குருதேவன் அவர்கள் அடுத்ததாக நடன இயக்குனர் குருதேவ் அவர்களுக்கு நமது பிடிஏ தலைவர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். நமது பள்ளியில் மதிய உணவு மற்றும் காலை உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் மேடைக்கு அருகில் வருமாறு அழைக்கின்றோம். இப்பள்ளியின் சமையல் சுந்தரி அம்மா அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களை அன்புடன் வேண்டுகிறோம். அதே போல அங்கன்வாடி பணியாளர்களையும் அழைக்கின்றோம். அனிதா மற்றும் விஜயா, கோமதி உள்ளிட்ட அங்கன்வாடி பணியாளர்களையும் அழைக்கின்றோம். நம்முடைய நடனமாடக்கூடிய குழந்தைகளுக்கு இலவசமாக சிறப்பானதொரு அலங்காரம் செய்திடும் விதமாக சத்தியமங்கலம் தட்டப்பள்ளி பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கும் வர்ணம் அழகுக்கலை நிலையத்தினுடைய உரிமையாளர் திருமதி கிரிஜா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக நினைவு பரிசினை வழங்கிட இருக்கின்றோம். குழந்தைகளுக்கு சிறப்பானதொரு அலங்காரம் செய்திடும் விதமாக இலவசமாக சத்தியமங்கலம் தட்டப்பள்ளி பகுதியிலிருந்து வருகை தந்து குழந்தைகளுக்கு இலவசமாக அலங்காரம் செய்து நல்லதொரு ஒத்துழைப்பை நல்கிய வர்ணம் அழகுக்கலை நிலையத்தினுடைய உரிமையாளர் திருமதி கிரிஜா அவர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்க்கிறார்கள். சார், அடுத்ததாக கிரிஜா கிருபா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். நம்ம குழந்தையா இப்படி என்று பார்த்து அதிசயிக்கக்கூடிய விதமாக நல்லதொரு அழகான அலங்காரம் செய்த கிரிஜா வர்ணம்
அழகுக்கலை உரிமையாளர் கிரிஜா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக சொலவனூர் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சாந்தி மேரி அக்கா அவர்களுக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு நாகேந்திரன் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆண்டு விழா நிகழ்வில் முன்கூட்டியே வருகை தந்து இந்த ஆண்டு விழா நிகழ்வுகளுக்கான பணியில் தன்னை அமர்த்தி கொண்டு நல்லதொரு ஒத்துழைப்பை நல்கிய சொலவனூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றிகள். காலை உணவு திட்டம் வழங்கும் அம்மையார் அவர்களுக்கு பரிசு பொருட்களையும் பொன்னாடையும் அணிவித்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். சகுந்தலா மற்றும் சபானா உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் காலை உணவினை வெகு நேர்த்தியாக வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த நிகழ்வை வெகு சிறப்பாக நடத்திடும் விதமாக உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் கருவிகள் மூலம் ஒளி மற்றும் ஒளியமைப்பினை தந்து கொண்டிருக்கக்கூடிய பனையம்பள்ளி விநாயகா சவுண்ட் சர்வீஸ் மற்றும் விநாயகா டாடா ஏசி உரிமையாளர் திரு ரமேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருக்கு பதிலாக நீங்க வாங்க. அப்படி அவருக்கு பதிலாக அவர்களை வருடம் முழுவதும் மிகவும் பத்திரமாக பள்ளிக்கும் பள்ளியிலிருந்து வீட்டுக்கும் அழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய வாகன ஓட்டுநர் திருவாளர் PR தங்கவேல் அவர்களை அழைக்கின்றோம். இப்பள்ளியில் காலையிலும் மாலையிலும் பாதுகாப்பாக குழந்தைகளை பள்ளிக்கும் வீட்டிற்கும் அழைத்து செல்லும் நமது வேன் டிரைவர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்குமாறு நமது PTA தலைவர் ஆறுமுக ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக திரு ஆறுமுகம் அவர்கள் பந்தல் அமைக்கக்கூடிய பணியினை வெகு நேர்த்தியாக செய்து கொடுத்த பனையம்பள்ளி ஆறுமுகம் சவுண்ட் சர்வீஸ் மற்றும் பந்தல் நிலையத்தினுடைய உரிமையாளர் திரு ஆறுமுகம் அவர்களை அழைக்கின்றோம். பந்தயம் முதல் பரிசு ஹரிஸ், இரண்டாம் பரிசு நவநீதன் மற்றும் பினு சாய்ராம், குருச்சரன் மூன்றாம் பரிசு குருச்சரன். சாக்கு ஓட்டம் முதல் பரிசு மித்தீஸ்வரன், இரண்டாம் பரிசு பினு சாய்ராம், மூன்றாம் பரிசு பிரவீன் மற்றும் நிதில். லெமன் அண்ட் ஸ்பூன் முதல் பரிசு தன்ஷியாத்ஸ்ரீ, இரண்டாம் பரிசு சுதேசனா, மூன்றாம் பரிசு மிதுசா. லக்கி கார்னர் முதல் பரிசு சஞ்சனா ஸ்ரீ, இரண்டாம் பரிசு மிர்த்ரா மற்றும் தேஜாஸ்ரீ, மூன்றாம் பரிசு தாருண்யா. நீர் நிரமா மூன்றாம் பரிசு அஸ்விகா. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ரைட்டிங் முதல் பரிசு மகிழ்மதி, இரண்டாம் பரிசு பிரதீக்ஷா, மூன்றாம் பரிசு ஹரிணி. திருக்குறள் ஒப்புவித்தல் ஸ்ரீ, மூன்றாம் பரிசு செல்வஸ்ரீ. என்கிற யூடியூப் சேனல் இந்த நிகழ்வினை நேரடியாக ஒளிபரப்பு தந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். நடந்து கொண்டிருக்கும் ஆண்டு விழா நிகழ்வை இங்கு வருகை தந்து காண இயலாதவர்களும் இந்த ஆண்டு விழா நிகழ்வினை கண்டுகளிக்கக்கூடிய விதமாக புளியம்பட்டி சாரதி டிஜிட்டல் ஸ்டுடியோ சார்பாக இரண்டாம் பரிசு ஜர்ஷிதா, மூன்றாம் பரிசு ஹர்ஷா. நமது பள்ளியில் பயிலக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும் நமது பள்ளியிலே சிறப்பானது ஒரு விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. லக்கி கார்னர் போட்டியிலே வெற்றி வாகை சூடிய பெற்றோர்கள் மேடைக்கு முன்பகுதிக்கு வருகை தந்து உங்களுக்கான நினைவு பரிசினை பெற்றுக்கொள்ளுமாறு அழைக்கின்றோம். 5ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றவர்கள் முதல் பரிசு ஹர்ஷா, இரண்டாம் பரிசு ரிஷ்மிதா, மூன்றாம் பரிசு பூமிகா. 5ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றவர்கள் முதல் பரிசு ஹர்ஷா, இரண்டாம் பரிசு ரிஷ்மிதா, மூன்றாம் பரிசு பூமிகா. கொஞ்சம் அப்படியே பெற்றோர்கள் வாங்க. இந்த பரிசுகள் வாங்கியவர்கள் பணையம் அணிவித்தலோடு நினைவு பரிசையும் வழங்கி சிறப்பிக்கின்றோம். அடுத்ததாக சிறு சேமிப்பு முதல் பரிசு மகிழ்மதி அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். இன் போக்கஸ் யூடியூப் சேனல் இந்த நிகழ்வினை நேரடியாக தந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக சிறு சேமிப்பு முதல் பரிசு மகிழ்மதி, இரண்டாம் பரிசு ஹரிஷ், மூன்றாம் பரிசு முதல் பரிசு மகிழ்மதி, இரண்டாம் பரிசு ஹரிஷ், மூன்றாம் பரிசு மிதுஷா.
குழந்தை பருவத்திலேயே சிறு சேமிப்பின் அவசியத்தை உணர்த்தி அவர்கள் பெண்கள் பெற்றோர்களுக்கான லக்கி கார்னர் போட்டியில் கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளையினுடைய தாய்மார்கள் கொஞ்சம் அப்படி முன்னாடி வாங்க. அடுத்தது தந்தைமார்கள். முன்னதாக தாய்மார்களை அழைக்கின்றோம். லக்கி கமல்ராஜ், 3ஆம் பரிசு பிரதீப் குமார். நமது பள்ளியில் பயிலக்கூடிய பெற்றோர்களுக்கும் ஆண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பானது ஒரு விளையாட்டு போட்டியாக லக்கி கார்னர் வைத்திருக்கிறார்கள். அதிலே நம்முடைய பிள்ளைகளின் பெற்றோர்கள் வெற்றி வாகை சூடி அவர்களுக்கான நினைவு பரிசினை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கான லக்கி கார்னர் ஆண்கள். முதல் பரிசு செந்தில்குமார், 2ஆம் பரிசு விமல்ராஜ், 3ஆம் பரிசு பிரதீப் குமார். அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காவலிபாளையம் பள்ளியிலிருந்து வருகை புரிந்திருக்கும் திருமதி அனிதா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சோழவனூர் பள்ளியின் உதவி ஆசிரியர் திரு லோகநாதன் ஐயா அவர்களை இப்ப மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக தெரியப்படுத்துகின்றோம். முத்துராச நகர் பள்ளியின் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திரு சுப்புசாமி ஐயா அவர்களுக்கு நமது வட்டார கல்வி ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய பள்ளியினுடைய ஆசிரியர் பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார்கள். கலைவாணி அவருடைய தந்தையார் திரு ரங்கநாதன் அவர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பொன்னாடை அணிவித்து திரு நாகேந்திரன் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். புங்கம்பள்ளி பள்ளியினுடைய ஏஐ கல்பனா அவர்கள் வருகிற தலைமை ஆசிரியர் திருமதி சாந்திமேரி அம்மா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். குருதேவன் கொஞ்சம் அப்படி மேடைக்கு முன்னாடி வாங்க. அப்படியே பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு ரங்கநாதன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு ஊராட்சி மன்ற தலைவர் திரு நாகேந்திரன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் பனையம்பள்ளி ஊராட்சி மன்றத்தினுடைய தூய்மை பணியாளர்களை அழைக்கின்றோம். நம்முடைய பள்ளி வளாகத்தில் காலை தொடங்கி பல்வேறு தூய்மை பணிகளை மேற்கொண்ட பனையம்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட தூய்மை பணியாளர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். குட்டி மற்றும் உறுப்பினர்களை அழைக்கின்றோம். தற்போது நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நமது பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்வின் சிறப்பம்சமான நல்லதொரு கலை நிகழ்ச்சி தற்போது தொடங்குகிறது. இது நேரம் வரையிலும் நம்முடைய நிகழ்வில் கலந்து கொண்டு நம்முடைய நிகழ்வுக்கான தலைமை பொறுப்பேற்று இது நேரம் வரையிலும் நம்முடைய துண்டு வழங்கி சிறப்பிக்கிறார். முன்னதாக மயிலு என்கிற குஞ்சால் அவர்களுக்கு நம்முடைய சார்பாக பொன்னாடை போர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல பனையம்பள்ளி ஊராட்சி மன்றத்தினுடைய தூய்மை பணியாளர் குட்டி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்திரா நகர் ராம்குமார் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்ததாக செல்வி அவர்களுக்கு நம்முடைய ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். செல்வி அவர்களை தொடர்ந்து ரங்கமான் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. செல்வி அவர்கள் அடுத்ததாக செல்வி அவர்களை தொடர்ந்து சொலவனூர் சுதா அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எல்லாருமே குரூப் போட்டோ எடுத்துக்கலாங்க. அப்படியே லைனில் நில்லுங்க. இவ்விழா மேடையை அமைத்து கொடுத்த நமது ஓவி ஆசிரியர் சுப்பு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பள்ளி ஊராட்சி நோய் தொற்று இல்லாமல் தூய்மையாக இருக்க சிறப்பானதொரு பணியாற்றி கொண்டிருக்கும் நம்முடைய
பனையம்பள்ளி ஊராட்சி மன்றத்தினுடைய தூய்மை பணியாளர்களுக்கும் நமது பள்ளியின் பல்வேறு கண்கவர் உபகரணங்களை எல்லாம் வைத்து மேடையினை அலங்கரித்த ஓவியர் சுப்பு அவர்களுக்கு நம்முடைய ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். ஏற்பாடு செய்த திருவாளர் கதிர்நவன் அவர்களுக்கும் நன்றிகள். விழா நிகழ்வுக்கும் வருகை தந்து நல்லதொரு புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து கொடுத்து கொண்டிருக்கும் புஞ்சை புளியம்பட்டி சாரதி டிஜிட்டல் ஸ்டுடியோ அண்ட் வீடியோ நிறுவனருக்கும் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்க்கிறார்கள். இன் போக்கஸ் என்கிற யூடியூப் சேனல் வாயிலாகவும் இந்த நிகழ்வினை நமக்கென யூடியூப் சேனல் வாயிலாகவும் வழங்கி கொண்டிருக்கிறார். பள்ளி வளாகத்திற்குள்ளே வருகை தர இயலாதவர்கள், கூட்ட நெரிசலில் இருக்க விருப்பப்படாதவர்கள் இந்த ஆண்டு விழா நிகழ்வினை காண வேண்டும் என்பதற்காக பள்ளியின் அருகாமையிலே உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் LED திரை மூலமாக இந்த நிகழ்வினை நமக்கென வழங்கக்கூடிய விதமாக ஒத்துழைப்பை தந்திருக்கும் சாரதி ஸ்டுடியோ நிறுவனருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு